இந்த 7 வருஷத்தின் முடிவில் இயேசு வந்து விடுவார். வசனத்தில் போட்டிருக்கு, 7வது வருஷம், இந்த உபத்திரவ காலத்தின் 7வது வருஷத்தில் வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசு மறுபடியும் பூமிக்கு இறங்கி வருவார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வந்து சொல்லுது, அவர்கள் அந்த ஒலிவ மலையில் நின்று பேசி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அவர்கள் கண்கள் காண ஒரு மேகம் வந்து இயேசுவை வானத்துக்கு எடுத்து கொண்டு போகிறது. சீஷர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 தேவதூதர்கள் வந்து நின்று சீஷருடைய தோளை தொட்டு ஒரு காரியம் சொல்கிறாங்க. கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் உங்கள் கண்கள் காண எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்றார்கள். அது எப்போ வருவார்னு கேட்டால், இந்த 7 வருஷம் முடிவில் வருவார். 7 வருஷம் முடிவில் இயேசு வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கையில் பிடித்து கொள்ள போகிறார். ஒட்டுமொத்த உலகத்தை பிடிச்சு உலகத்தில் ஆளுமை செய்து கொண்டிருக்கிற சாத்தானையும் அவனை சேர்ந்தவர்களையும் தண்டித்து தண்டனை களமாகிய பாதாளத்தில் தள்ளி இயேசு தன்னுடைய சிங்காசனத்தை பூமியில ஸ்தாபிக்க போகிறார். இதுதான் பிளான். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பூமியை அவர் 1000 வருடம் அரசாளுமை செய்வார். இவன் ஆளுமை செய்ய போகிறது 7 வருஷம் ஒட்டுமொத்த உலகத்தை. இயேசு 1000 வருடம் அரசாளுமை செய்வார் இந்த பூமியை. அப்போ சாத்தானுக்கு என்னென்னா, இயேசு இந்த பூமியில் வரப்போகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. 1000 வருடம் இந்த பூமியில் அரசாளுமை செய்ய போகிறார்னு எழுதியிருக்கு. அதுக்கு முன்னால், இவர் ஆளுமை வர்றதுக்கு முன்னால் என்னுடைய ஆட்சி தான் முதல்ல வரப்போகுது. யார் ஆட்சி? சாத்தானுடைய ஆட்சி. என் ஆட்சி வரப்போகுது 7 வருஷம். 7 வருஷத்துக்குள்ள இயேசு வரக்கூடாது, அவர் வந்தாலும் ஆட்சி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பூமியில் உருவாக்கி வைத்து விட்டால் இயேசு வருவது தாமதமாகிவிடும், அல்லது இயேசு வரவே வரமாட்டார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 7 வருஷம்தான். இயேசு வந்துட்டா என் ஆயுசு முடிஞ்சிடும். சாத்தானுடைய மனசில் என் ஆயுசு முடிஞ்சிடும், நான் தண்டனை களத்துக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே போயிடணும், பாதாளத்தில் கட்டப்பட்டுறணும். எனக்கு அப்போ இந்த இருக்கிற இந்த 7 வருஷத்தில் வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களே, இந்த சான்ஸை பயன்படுத்தி அவருடைய வருகையை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு பிளான் பண்ணுறான். இயேசு எதுக்கு வருகிறார் பூமியில்? இயேசு இந்த முறை வருவது இந்த பூமியை பிடித்து தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து தன் சிங்காசனத்தை வைத்து ஆளுமை செய்ய வருகிறார். யாரை ஆளுமை செய்ய வருகிறார்? மனிதர்களை ஆளுமை செய்ய வருகிறார். அப்போ மனிதர்கள் யாருன்னா பூமியில் இருக்கிறாங்க இல்லை, அவர்களை கர்த்தர் ஆளுமை செய்ய வருகிறார். அப்போ இயேசு இந்த பூமியில் ராஜாவாய் வரணும்னா அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் மனிதர்கள் இருக்கணும். மனிதர்களே இல்லை என்றால் அவர் எப்படி வந்து ராஜாவாக இருக்க முடியும்? சொல்லுங்க. என்கிட்ட காசு இருக்குங்கிறக்கா ஒருத்தன் ராஜாவாயிருவானா? என்கிட்ட பவர் இருக்குன்னு ஒருத்தன் ராஜாவாயிருவானா? ஏன் பெரிய பெரிய மல்டி மில்லியனர் அவ்வளோ காசு வச்சுருந்தும் கூட எலெக்ஷனில் நின்று ஏன் கேன்வாஸ் பண்ணி ஜனங்களை தன் பக்கத்தில் சேர்க்குறாங்கன்னா, ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொண்டால் தான் ஒருவன் ராஜாவாக இருக்க முடியும். ஜனங்கள் இல்லாவிட்டால் ஒரு ராஜா வந்து பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு சிங்காசனம் இருக்கலாம், படை இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆயுதம் இருக்கலாம். ஆனால் நான் ஆட்சி பண்ணுறதுக்கு ஆள் வேணுமேயா? ஆட்சி பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன செய்வீங்க? அப்போ அவனுக்கு ஒரே ஒரு துருப்பு சீட்டு யாருன்னா இந்த மனிதர்கள் தான். இந்த மனிதர்களில் யாராவது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இருந்தால்தான் இயேசு வர முடியும். ஆனால் எனக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுகிறது. 7 வருஷம் இந்த மனிதர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போகிறாங்க. ஒருவன் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி எல்லாரும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா இயேசு எப்படி வருவார்? இயேசு வருவதற்கு 7 வருஷம் முடிவில் பார்த்தா ஒருவனும் இல்லை மனிதர். இப்போ நான் போய் என்ன செய்கிறது? அப்போ பூமியில் வரும்போது மனுஷகுமாரன் வரும்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வதில் இருந்தால் தானே ஆட்சி அமைக்க முடியும். அப்போ இப்போ சாத்தானுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த 7 வருஷம்தான். இந்த 7 வருஷத்தில் மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. இயேசு வருவது கிறிஸ்தவர்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வருகிறார். அவங்கள தான் ஆளுமை செய்ய முடியும். அப்போ அவன் என்ன செய்வானா? முதல் தடை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் தடை. 2வது, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ முடியாதபடி சட்டங்களை கடுமையாக்குவான். அதுக்கு 2 காரியம் செய்வான். 1, தன்னை நல்லவன் போல காட்டிக்கொள்வதற்கு சபைகளை அனுமதித்து விடுவான். ஆனால் அந்த சபை கர்த்தருடைய சபையாக இருக்காது. இப்போவே நீங்கள் பார்க்குறீங்களே, 2 விதமான ஊழியர் இருப்பாங்க, 2 விதமான சபைகள் இருக்கும். சிலது பேருக்கு சபை இருக்கும், பெரிய பெரிய கட்டடம் இருக்கும்.
பெரிய பெரிய கூட்டம் இருக்கும், ஜனங்கள் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்து இருக்க மாட்டார். அப்படி சபை இருக்கும். அவங்க சாத்தானுக்கு ஜால்ரா போடுவாங்க, அங்கே என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் உள்ள சர்ச்சுக்குள்ளே கொண்டாந்துருவாங்க. அவர்களுக்கு பிழைப்பு அவருடைய தேவன் வயிறு. இன்னொரு கூட்டத்தை பாருங்கள், உண்மையான ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்க பேர் கூட வெளியே தெரியாது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அந்த மாதிரி உண்மையான ஊழியர் இருப்பாங்க. அப்போ இவன் என்ன செய்வான்னா, அந்த உண்மையான ஊழியர்களை மாத்திரம் வேட்டையாடிட்டு, மற்றபடி நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற, ஜால்ரா போடுகிற, அதை அங்கீகரித்துக் கொள்கிற சபைகள் இருக்கு பாருங்க, அவங்க உலகத்தோடு ஒத்து சாத்தான் சொல்லுகிற எந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தயாராக இருந்தால் அவர்களை கிறிஸ்தவர்கள் மாதிரி வெளிப்பார்வைக்கு வச்சிருவான். அவங்களால பிரயோஜனம் இல்லை. இயேசு வந்தாலும் அவர்களை ஆளுமை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இருக்காது. சில சபைக்குள்ளே, சில ஊழியக்காரர்களுக்குள்ளே போய் பாருங்களேன், கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவன் பேசுறது, நடத்துறது, பாடுறது, ஆடுறது, அவன் செய்கிற ஊழியம், அதில் இயேசு இருப்பாராங்கிற கேள்வி கேட்டால் இருக்க மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியர்கள் கூட்டம் பெருகிறது, அப்படிப்பட்ட ஒரு சபைகளுடைய கூட்டம் பெருகுது. அது ஒரு பக்கம் இருக்கும், கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. சபைகள் இருக்கிற மாதிரி தெரியும், அது கர்த்தருடையதாக இருக்காது. ஊழியர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அவர்கள் கர்த்தரை, இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு பெரிய தந்திர வலை நடந்து கொண்டிருக்கு. அப்போ அவங்க இருப்பாங்க, இந்த உண்மையான ஊழியக்காரன் இருக்கான் பாருங்க, அவனை தேடி தேடி வேட்டையாடி இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய சுவிசேஷர்களை வேட்டையாடி, ஒருத்தன் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த 7 வருஷத்துக்குள்ளே சாத்தான் கிரியை செஞ்சாதான் இயேசு வர முடியாது. அப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு மனிதன் தான். அதே மாதிரி இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டுமானால் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, மனிதர்கள், தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் பூமியில் இருக்கணும், இருந்தால் தான் இயேசு வர முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பக்கூடிய வேலையை தான் கடைசி காலத்தில் சுவிசேஷகர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இவர்களை கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே பயன்படுத்துவதை பார்க்க போகிறீங்க இனி வருகிற காலத்தில். முன்ன மாதிரி சும்மா ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போகிறதில்ல. ஏன்னா சாத்தான் ஒரு பக்கம் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு தன்னுடைய விஞ்ஞான கருவிகளை வைத்து அட்டை கிட்டன்னு சொல்லி சிஸ்டம் எல்லாம் மாற்றி ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு கர்த்தருக்கு ஜனங்களை சேர்க்கக்கூடிய பணி, வருகிற ராஜாவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனங்களுக்கு சொல்லி அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணிக்கு பேர் தான் கடைசி கால சுவிசேஷகனுடைய பணி. இது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சவால்களை சந்தித்து கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிற ஒரு வேலை. சாத்தான் ஒரு பக்கம் யாரையும் வரவிடக்கூடாது, எந்த மனுஷனும் இயேசுவை நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற தீவிரம் காட்டுறான்ல. இயேசு என்ன செய்வார்னா, அவனுடைய கண்ணுக்கே தெரியாமல் சுவிசேஷர்களை பயன்படுத்தி ரகசியமாய் ஜனங்களுக்குள்ளே தன்னுடைய ஆட்சியை குறித்த காரியங்களை சொல்லிக்கொண்டே போவார். ஏன் அப்படின்னு கேட்டால், கடைசி நாட்கள் இந்த 7 வருஷம் ஆட்சி வருதில்ல, 7 வருஷ ஆட்சியில் ஜனங்கள் அந்த ஆட்சியை முழு மனதாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வேறு வழி இல்லை. அவர்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கும், ஆனால் பேச முடியாது. அப்போ எல்லாம் அப்படி இருந்து அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. 7 வருஷம் அந்த சாத்தானுடைய ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற அந்தி கிறிஸ்து, அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. ஏதோ கொடுக்குற சாப்பிட்டுட்டு காலம் வரும்போது செத்து போகலாம்னு சொல்லி அவங்க அவநம்பிக்கையில் இருக்கும்போது, இந்த ஆட்சி மாறாதா என்று நம்பிக்கை ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிற மாதிரி தெரியும், அந்தி கிறிஸ்து பலமுள்ளவனாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடும். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் ரகசியமாய் ஜனங்களை சந்தித்து, இவனுடைய ஆட்சியின் மொத்த காலமே 7 தான், கொஞ்சம் பல்ல கடித்து பொறுத்துக்குங்க, இதை தாண்டி வேறொரு ராஜ்யம் வருகிறது, வேறொரு ராஜா வருகிறார், அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அரசாளுமை செய்கிறார் என்கிற சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள சொல்லி அவங்கள ரகசியமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்திற்காகத்தான் கர்த்தர் இன்னைக்கு கடைசி கால சுவிசேஷகர்களை எழுப்புகிறார். அப்போ முந்தி சுவிசேஷர்கள் வராவிட்டால் இயேசு வர முடியாது. இயேசு வர வேண்டுமானால் முந்தி சுவிசேஷர்கள் எழும்பி அவருக்குன்னு அவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை பூமியிலே எழுப்பணும். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அதனால தான் சாத்தானுக்கு தெரியும் இது. அதனால தான் மற்ற எல்லா ஊழியத்தையும் வளர விட்டுருவான், இந்த சுவிசேஷ ஊழியத்தை மாத்திரம் அப்படியே கண்ணும் கருத்துவான் பார்த்து குறைஞ்சு போக வச்சு, குறுகி போக வச்சு. ஏன்னா இவன் எழும்புனா ஒரு 10 பேரை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்திடுவானே, ஒரு 10 பேரை கர்த்தருடைய சிங்காசனத்தை ஏற்றுக்கொள்ள, இயேசுவை தெய்வமாகவும் ராஜாவாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி அவன் ஆயத்தப்பட்டுருவானே அப்படிங்கிறதுக்காக செயல்படும்.
அதனால தான் இயேசு என்ன செய்கிறார்னா, ஒரு கொடிய காலம் வருகிறது, அந்த கொடிய காலத்தில் கூட இளைப்பில்லாமல் ஊழியம் செய்கிற, சாத்தானுடைய எந்த தந்திரத்தையும் ஜெயித்து அவனை எதிர்த்து ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பலமுள்ள சுவிசேஷகர்கள் அவருக்கு வேணும். 7 வருஷத்துக்குள்ள அவன் ஜெயிச்சிட்டான்னா, அவன் தான் ஜெயிப்பதற்கு இன்னைக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறான், விஷ கிருமிகளை பயன்படுத்துகிறான், கொள்ளை நோய்களை பயன்படுத்துகிறான், சர்வாதிகாரிகளை பயன்படுத்துகிறான், கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறான், டிஜிட்டலை பயன்படுத்துகிறான், எல்லாத்தையும் பயன்படுத்தி தீவிரமாக ஜனங்களை தன் பக்கத்தில் இழுத்துக்கொள்ள பயன்படுத்துகிறான். அவனுக்கு தெரியும், இந்த 7 வருஷத்தில் நம்ம கடுமையாக வேலை செய்தால் ஒருவன் கூட கிறிஸ்து வரும்போது ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது. அவன் ஈச் அண்ட் எவரி பர்சன், ஒவ்வொரு ஆளையும் கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிட்டு ஒரு 8 பேரை மிச்சமாச்சா கூட ஏசு அதை வச்சு ஒரு உலகத்தை உருவாக்கி விடுவான். நோவன் காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஒரு 8 பேர் இருந்தாங்க, கர்த்தர் மறுபடியும் உலகத்தை உண்டாக்கிட்டார். ஆனால் இந்த முறை நம்ம வரும்போது ஒருத்தனை கூட விட்டுறக்கூடாதுன்னு சாத்தான் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு பார்த்து, ஏன்னா அவனுக்கு அது வாழ்க்கை பிரச்சனை, கிரியை செய்கிறான். இயேசு இப்போ என்ன செய்கிறார்னா, அந்த சாத்தானை எப்படியாவது மட்டங்கடித்து பூமியிலிருந்து அவனை துரத்தி தன்னுடைய ஆட்சியை பூமியிலே ஸ்தாபிக்கணும். ஏன்னா அந்த பூமி நான் உண்டாக்கினது, மனிதனுக்கு கொடுத்தது. மனிதன் தன் அறியாமையில் சாத்தான் கையில் கொண்டு கொடுத்துட்டான், விடக்கூடாததை மறுபடியும் மீட்டு கொள்ளணுங்கிறது தான் இயேசு கிரியை செய்கிறார். அப்போ அவருடைய திட்டத்தில் அவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் ஜனங்களை பிறப்பிக்கிற பணிதான் சுவிசேஷ பணி. சுவிசேஷர் வரணும், அவர்கள் வந்து இயேசுனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசணும். ஏன் இந்த உலகத்தில் இந்த 7 வருஷ ஆட்சியில் நொந்து போயிருப்பான் பாருங்க, பேச முடியலை. சாத்தானுடைய கையில் ஆட்சி போனோடனே குடும்பம் என்று ஒரு குறிப்பிட்ட காலம்தான். கல்யாணமாகி ஒரு 3 பிள்ளை இதெல்லாம் வருமா நீங்கள் பாருங்கள். ஒரு கல்யாணமாகி ஒரு 2 பிள்ளை 3 குழந்தை, அவ்வளோதான். அவங்க அதுக்கப்புறம் குடும்பம் இருப்பாங்க, குடும்பத்தை தனித்தனியாக பிரிச்சுருவான். பிள்ளைகளை அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அனுப்பிடுவான். மனைவி ஒரு இடத்துக்கு போயிடுவான், போதும் அவ்வளோதான். கணவனை ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவான், அவங்க சொல்கிற வேலையை தான் செய்யணும். அந்த மாதிரி குடும்ப செட்டப்பு அமைப்பு எல்லாத்தையும் மாற்றி தீவிரமாய் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட சாத்தானுடைய ஆட்சி காலம் வருகிறது. அதில் யாரும் தப்ப முடியாமல், ஒரு ஆளை கூட தப்ப விடக்கூடாது. இப்போ இதில் நொந்து போயிருப்பான் பாருங்க ஆட்க, இவனுக்கு இந்த ஆட்சி நிரந்தரம் அல்ல, 7 வருஷம்தான். இதுக்கப்புறம் வேற ஒரு ஆட்சி வருது, அது அந்த ராஜா வித்தியாசமானவர். அந்த நாட்களிலே வியாதி இருக்காது, மரணம் இருக்காது, தீமை செய்கிறவர்கள் இருக்க மாட்டாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லணும். எப்படி? இந்த இடுக்கத்தின் காலத்தில் சொல்லணும். சாத்தான் கண்காணித்து கொண்டிருக்கும் போது அவனுடைய கண்ணுக்கு தெரியாமல் சொல்லணும், ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அப்போ இதுக்கு எவ்வளவு பலமும் எவ்வளவு நுணுக்கமான அறிவும் ஞானமும் வரமும் உள்ள சுவிசேஷ தலைமுறை தோன்றணும் பாருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க விசேஷித்த சுவிசேஷ பலமும் அபிஷேகமும் நிறைந்த ஒரு தலைமுறை கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். மனிதர்களை திடீர்னு வந்து பிடிக்கிறதுக்கு முன்னால் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்கு சூடேற்றி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிகிறதான்னு பாருங்க. உங்களுக்கு இல்லை, உலகம் முழுசுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய். நம்ம பேசாமல் இருக்க பழகி கொண்டு விட்டோம், சொல்வதெல்லாம் கேட்க பழகி விட்டோம், நமக்கு ஏன் வம்பு என்று வாழ பழகி விட்டோம், மேலே ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகி விட்டோம், எதிர்குரல் கொடுக்க நமக்கு தைரியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு நமக்குள்ளே அப்படி வந்தாலும் தப்பித்து போக முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு விடுகிறோம். அதுதான் சாத்தான் இப்போவே கிராஜுவலாக செய்து கொண்டே வரும் காரியம். உலக நாடு முழுசுமே அப்படித்தான். இங்கிலாந்து தேசத்தில் இப்போ பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் ஆட்சியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே ஓடுறாங்க. அங்கே ஸ்ரீலங்கா வீதிக்கு வந்துருச்சு. அங்கே பாகிஸ்தானில் நெருக்கடி நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறது. அதே போல் தாய்லாந்து போன்ற தேசங்கள் எல்லாம் எப்போ கீழே விழுவோம் தடுமாறுவோங்கிற மாதிரி ஒரு பயங்கர சூழ்நிலை. இந்தியா உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் வெளியே வரும் தெரியாது. சூடு வச்சாச்சு, நமக்கு அது புரியலை. திடீர்னு ஒரு நாள் பாருங்க, அது நம்முடைய ஜீவனை நெருக்கி போடுற மாதிரி வரும் இந்தியாவில், நமக்கு தெரியாது. அப்போ சாத்தான் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடேற்றி கொண்டு இருக்கிறான் பாருங்க. இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் தமக்கென்று ஊழியம் செய்து வரக்கூடிய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ளே கொடுத்து, நான் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களை நீ எழுப்பணும், அப்போ தான் நான் வர முடியும் என்ற
ஒரு பெரிய ராஜரீக பொறுப்பை உங்கள் கைகளிலே கொடுக்கிறார். அதான் பெருசு. சும்மா எழுப்புதலை கர்த்தர் ஏன் எழுப்பணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த கடைசி காலத்தில் எழுப்பணும்? கடைசி காலத்தில் எழும்புகிற ஜனங்கள் தான் இந்த கொடிய காலத்தில் சாத்தான் கொண்டு வருகிற உயிரா வாழ்வா என்ற அந்த காரியத்தில் அதை எதிர்கொண்டு வருகிற ஒரு கூட்டம் வைராக்கியம் உள்ள ஜனங்கள் எழும்புவாங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நின்று இயேசு வருகிற வரைக்கும் அவருடைய ஆட்சிக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்படி தலைமுறையை பிறப்பிக்கணும் இந்த எழுப்புதல் என்பதுதான் இந்த எழுப்புதலை குறித்த கர்த்தருடைய நோக்கம். நீங்கள் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தி காமிக்கணும். அது சாத்தானுடைய வல்லமைக்கு மேற்பட்டதாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய கை கோலை கீழே போட்டு பாம்பாக்குவது பெருசல்ல, அவன் கையில் இருக்கிற பாம்பை விழும்புகிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய கைகோல். அதான் பெருசு. சும்மா வெறும் அற்புதம் செஞ்சு என்ன செய்ய சொல்லுங்க? மோசே கையில கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யும் ஆற்றலை கொடுத்தார். அதே அற்புதம் செய்கிற ஆற்றல் எகிப்திய மந்திரவாதிகளிடத்தில் இருந்து அவனும் கைகோலை கீழே போட்டான், பாம்பா மாறிச்சு. ஆனா எங்கே வித்தியாசம் வருகிறது? மோசையின் கைகோல் எல்லாருடைய பாம்புகளையும் கைகோல்களையும் விழுங்கி போட்டது. அப்ப கர்த்தர் இந்த கடைசி காலத்துல நீங்க ஏன் முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. பரலோகத்தினுடைய திட்டமே நீங்க எழும்புறத வச்சுதான் இருக்கு. நீங்க இல்லாம அது வர முடியாது. அப்ப கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் என்று யோசித்து பாருங்கள். இந்த காலத்துல இந்த சுவிசேஷகர்கள் வரப்போகிற ராஜாவின் ஆட்சியை குறித்து சாத்தானுடைய ஆட்சியை பார்த்து பயந்து மிரண்டு போய் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு வரக்கூடிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அவனை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளு, அவரை எதிர்பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வேணும். நீங்க வேதத்துல பார்க்குற எந்த காலத்து ஊழியர்களை விட, நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, வேதத்துல எத்தனையோ ஊழியர்கள் பார்த்துருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டு கால ஊழியர்கள், புதிய ஏற்பாட்டு கால ஊழியர்கள், அப்புறம் இடைப்பட்ட காலங்களில் இருந்த ஊழியர்கள், மனசாட்சியின் கால ஊழியர்கள். நீங்க பார்த்த எந்த ஊழியர்களை விட கடைசி கால ஊழியர்கள் எல்லாவற்றிலும் மேம்பட்டிருப்பாங்க. இதுதான் சரித்திரத்தினுடைய முடிவு. இதுதான் பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு பெரிய திட்டம் நிறைவேற போகுது. இப்போ பரலோகம் தனியாக இருக்குது, பூமி தனியாக இருக்குது. இல்லை, பரலோகம் வேறு இடத்துல இருக்குது, பூமி வேறு இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு நடந்து வானமும் பூமியும் இயேசுவால ஒன்றாக இணைக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் அது நடக்கலை, இது நடக்க போகுது. அது நடக்க போகிறதுக்கு முன்னால கடைசி கால ஊழியர்கள் வேண்டும். அதனால கர்த்தர் தம்மிடத்தில் இருக்கிற முழு பலத்தை, மனிதர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின முழு வரத்தை இந்த கடைசி கால ஊழியர்களுக்கு தான் தரப்போகிறார். அதிலும் குறிப்பாக சுவிசேஷகர்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா அவன் தானே போய் உள்ள ஸ்ப்ரெட் பண்ண போறான், இவன் தானே பரவ வைக்க போறான். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார், இவன் வரணும்னு சொல்லி. 50 பேர் தானே ஆண்டவரே இருக்கட்டும், ஒரு படி மாவு இருக்கட்டும், அதை 3 படி மாவில அடைக்கினால் அது முழுவதும் உப்பி போகும்படி கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். பார்வைக்கு சும்மா சாதாரணமாக உட்கார்ந்துருப்பீங்க, ஏதோ ஒரு முக்காடை போட்டு உட்கார்ந்துருப்பீங்க, ஏதோ ஒரு நோட் எழுதிட்டு. இன்னைக்கு நாளைக்கு நீங்க வேற. சாத்தானுக்கு சவால் கொடுக்கும்படி, கர்த்தருக்குன்னு உங்களுடைய ஜீவனை கூட கொடுக்கும்படி, அவருடைய ராஜ்யம் பூமியில இறங்கி வருவதற்கு வாசலை நீங்கள் அகல திறந்து வைக்கும்படி, திறப்பிலே நின்று கிரியை செய்யும்படி, கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தே தீரணும் என்கிற வைராக்கியத்தோடு செயல்பட போகிற தலைமுறை நீங்கள். அதனால எந்த வரத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டார். எந்த தன்னுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் மறைக்க மாட்டார். இது கடைசி ரவுண்டு. பார்த்தீங்களா, உலக சரித்திரத்திலே கடைசி ரவுண்டு இதுதான். நம்ம காலத்தோட எல்லாம் மாறி போயிடும். பரலோகம் எப்படி இருக்கோ பூமி அதே மாதிரி மாறிவிடும். பரலோகம் எப்படி இருக்கோ அங்கே மரணம் இல்லை, சோகம் இல்லை, வறுமை இல்லை. இயேசு ராஜாவா இருப்பார். கர்த்தர் நித்திய வெளிச்சமாயிருப்பார். இந்த பூமியிலே அவருடைய ஆட்சி 1000 வருடம் அமைக்கப்படும். இவ்வளோ பெரிய சரித்திரத்தை மாற்றத்தை கொண்டு வருவது உங்கள் கையில் கொடுத்த ஒரு ஊழியத்தினால தான் சாத்தியம் என்றால், அப்போ நம்மளுடைய உத்தரவாதம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தருக்கு ஏன் தேவை என்று யோசிச்சு பாருங்க. சும்மா ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை கூப்பிடலை, சரித்திரத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை கூப்பிட்டிருக்கிறார். பூமியினுடைய அந்த நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் முழுமை செய்வதற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதான் அந்த நோக்கம். பழைய ஏற்பாட்டு கால ஊழியர்களை விட, புதிய ஏற்பாட்டு கால ஊழியர்களை விட, கடைசி காலத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தை பூமியிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பாடுபட்ட நீங்களும் நானும் தான் விசேஷமானவர்கள் என்று கருதப்பட போகிறோம். கர்த்தரோட மரித்தால் அவரோட ஆளுமை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. பூமி முழுசும் ஒரு காலத்தில் வறண்டு கிடந்தது.
இந்த பூமி முழுசும் சபிக்கப்பட்டு கிடந்தது, சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் கிடந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் வந்திருக்குது. நான் இதில் வேலை செஞ்சுருக்கிறேன், நான் இதில் ஊழியம். கர்த்தர் சொல்லுவார், இவர் உங்களையெல்லாம் அழைச்சி சொல்வார், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என் ராஜ்யம், என் சிங்காசனம் பூமியில் வருவதற்கு பூமியில் எனக்காக தன் இரத்தத்தை சிந்தினவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், சாத்தானுக்கு சவால் கொடுத்தவர்கள், சாத்தான் பிடிக்கப்படுவதற்கு காரணமானவர்கள் இந்த சுவிசேஷல் தான் என்று சொல்ல போகிறான். அப்போ இந்த எழுப்புதல் பூமியில் வரணும்னா இன்னைக்கு முதல் ரெக்குயர்மெண்ட், கர்த்தருக்கு முதல் தேவை ஜெபிக்கிறவங்க வேணும்னு சொன்னார். இப்போ எழும்பிட்டாங்க ஓரளவுக்கு. அடுத்து இப்போ என்ன தேவைன்னா, அடுத்த ரெக்குயர்மெண்ட் அவருக்கு அத்தியாவசியம் என்னென்னா சுவிசேஷகர்கள் வேணும். சுவிசேஷகர்கள் வந்தால்தான் கர்த்தர் இந்த தீயை பற்ற வைக்க முடியும். அப்போ சுவிசேஷர்கள் எழுமினா தான் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர முடியும். இப்போ இதுவரைக்கும் இருந்த சுவிசேஷர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சுவிசேஷத்தை நீங்கள் எப்படி சொல்ல போறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய காலம் வேற மாதிரி காலம், சாத்தான் கண்காணிக்கிற காலம். அதில் நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் அவனுடைய கண்ணில் மண்ணை தூவுற சுவிசேஷர்களாக இருக்கணும், அவனுடைய அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற சுவிசேஷர்களாக இருக்கணும், அவனுடைய பலத்துக்கு மேற்பட்ட பலத்தினால் நிரப்பப்பட்ட சுவிசேஷர்களாக இருக்கணும். அப்போ அதனால தான் இந்த சுவிசேஷங்களை குறித்து நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்போம்ல, சுவிசேஷமாக இப்படித்தான் அப்படின்னு வச்சுருப்போம்ல, அதெல்லாம் மாற்றிட்டு எழுப்புதல் காலத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற சுவிசேஷம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி ஓடணும், நீங்கள் எப்படி செயல்படணும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுத்தரத்தான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சுவிசேஷம் இருக்கிறது. ஒன்று எழுப்புதலுக்கு முன்னானது, 2 எழுப்புதலுக்கு பின்னானது. அது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை நீங்கள் பாருங்கள். எழுப்புதலுக்கு முன்னாக ஒரு சுவிசேஷம், இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்புறம் எழுப்புதல் வந்துருச்சு. எழுப்புதல் வந்த பிறகு சீஷர்களும் விசுவாசிகளும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். 2 பேர் சொன்ன செய்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் எழுப்புதல் வருவதற்கு முன்பான சுவிசேஷத்தை அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்கள் மூலம் ஒரு தலைமுறை பிறப்பாங்கள்ல, சுவிசேஷ தலைமுறை. உங்கள் மூலம் நீங்கள் போகிறீங்க, ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, 10 பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை ஒரு 4 பேர் நாங்களும் உங்கள் மாதிரி ஊழியம் செய்யணும் பிரதர், நாங்கள் என்ன செய்கிறது, உங்கள் கூட வர்றோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க, நாங்களும் உங்கள் கூட வர்றோம். கிராமத்தை சந்திக்கும் போது அங்கே உங்கள் மூலம் சந்திக்கப்பட்டவங்க வருவாங்க. கொஞ்ச நாள் வருவாங்க, அவங்க நல்லா ஊழியம் செய்வாங்க. நீங்கள் அவர்களை நீ அங்கே போய் ஊழியம் செய், இங்கே போய் ஊழியம் செய்யணும், அவர்கள் உங்கள் மூலம் ஒரு சுவிசேஷகளாக உருவாக்கப்பட்டுருவாங்க. இவர்கள் உங்கள் மூலம் பிறந்த உங்கள் ஆவிக்குரிய சுவிசேஷத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றெடுத்தேன் என்று பவுல் சொல்றார் பாருங்க. அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள், அந்த தலைமுறை பிறந்துக்கிட்டே வரும்போது எழுப்புதல் வந்துவிடும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இப்போ நான் எழுப்புதலை கொண்டு வந்து அந்த தீயை போட்டால், அந்த தீயை பரவ வைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு சுவிசேஷகர்கள் தேசத்தில் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இயேசு எழுப்புதலை கொண்டு வந்து விடுவார். அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு இப்போ. ஏன்னா இப்போ நான் எழுப்புதலை கொண்டு வந்தால் உடனே அதை பரவ வைக்கணுமே, அதுக்கு ஆள் வேணுமே. அந்த ஆட்களை தான் கர்த்தர் உங்கள் மூலம் பிறக்க வைக்க போகிறார். எழுப்புதல் வரும்போது சுவிசேஷருடைய பணி தான் கை மேலோங்கி இருக்கும். எல்லா இடத்துலும், தேசத்திலும், பட்டி தொட்டிகளிலும், போகிற இடத்துலலாம் அற்புதம். உங்களுக்கே ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க முடியாது, இங்கே போகணும் அங்கே போகணும் தோன்றும். இப்போ ஏன் பயப்படுகிறோம் என்றால், 10 குஷ்டரோகிக்கு நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணால் ஒருத்தன் குணமானாலே பெரிய விஷயம். ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஒரு 10 குருடன் வருகிறான், 10 பேர் வியாதியில் வந்தால் அகஸ்மாத்தா எவனாவது தொடப்பட்டு தான் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் உங்கள் காலம் ஒரு புது காலம் வருகிறது. நீங்கள் 100 பேரை தொட்டாலும் 100 பேரும் குணமாவான். இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்கும், தொட்டதெல்லாம் விடுவிக்கப்படும், நீங்கள் கட்டவிழ்க்கிறதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னு உங்களுக்கு சும்மா வீட்டில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் போகிறேன், நடந்தாலும் நடக்கும், நடக்கலானாலும் இல்லைன்னா தான் நமக்கு பயங்கரம் வரும், ஒரு மாதிரி அலர்ச்சி வரும், ஒரு அலர்ந்து போயிருப்போம், போவோம் போக வேணான்னு. இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் நடக்குதே, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நான் போகணும், தொடறதுக்கு ஆள் எங்கன்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க ஜனங்களை. உங்கள் ஓட்டம் நிற்கவே நிற்காது. புதிய வரங்கள், புதிய வல்லமை வெளிப்படும். கர்த்தர் எங்களுக்கு இந்த வல்லமையெல்லாம் தருவாரா நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் தரணும். ஏன்னா அவருக்கு நீங்கள் தேவை, அவருக்கு நீங்கள் தேவை. நீங்கள் ஊழியம் செஞ்சால் தான் ஒரு சிங்காசனம் வர முடியும். அப்போ அதனால் அவர் முழு பலத்தை உங்கள் மூலம் வெளிப்படுத்துவார். எழுப்புதல் நடக்கும்போது இந்த 7 வருஷம் வந்துடும். 7 வருஷம் ஆட்சி வரும்போது இந்த எழுப்புதலை சந்திக்கப்பட்ட சுவிசேஷகர்களில் கடைசியில் எழும்புகிற ஒரு கூட்டம் பேர் இருப்பாங்க.
அப்போ இதை ஆரம்பித்து வச்சோம் இல்லையா, நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த எழுப்புதல் காலம் முடிஞ்சு அந்த எழுப்புதல் காலத்தில் அடுத்து அந்த 7 வருஷம் ஆட்சி காலம் ஆரம்பிக்குது பாருங்க. சாத்தானுடைய அதுக்குள்ளே அவன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அது இதுன்னு சொல்லி ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கடைசியில் டிக்ளேர் பண்ணிடுவாங்க, ஒரே உலக அரசாங்கம், நான் தான் ராஜா அப்படின்னு அவன் ஆட்சி பண்ணி ஜனங்களை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணுகிற நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை. இவ்வளோ சுவிசேஷகர்கள் எழும்புவதற்கு காரணமாக இருந்த உங்களை கர்த்தருடைய வேதம் விதைகள் என்று சொல்லுகிறது. விதை, நம்ம தான் விதை, நம்மளை வச்சு தான் அந்த சுவிசேஷ தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த 7 வருஷத்தில் கிரியை செய்கிற தலைமுறை எழும்பும் இந்த எழுப்புதலில். அப்போ இந்த எழுப்புதலில் எழும்புனவன் தான் அந்த 7 வருஷத்தில் சாத்தானுக்கு டஃப் கொடுப்பான். அவன் பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க, பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் கர்த்தர் உங்களை எதிர்க்கு எழுப்பி எந்த சுவிசேஷங்களை பிறப்பிக்க வைக்கணும், விளைச்சலை கொடுக்க வைக்கணும் வச்சாரோ, அவர் அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றின உடனே நீங்கள் மறைஞ்சு காணாமல் போயிடுவீங்க. அது வேதம் காட்டுகிற உண்மை. ஏன்னா விதை நீங்கள் மறைஞ்சிருவீங்க. அப்புறம் உங்கள் மூலம் வந்தால் பாருங்கள், ஒரு குரூப்பு சுவிசேஷகர்கள், அவங்க உங்கள் மூலம்தான் அந்த எழுப்புதலை பிறப்பாங்க. அவர்கள் மாத்திரம் மிச்சமாக இருப்பாங்க. அவர்கள் சாத்தானுக்கு டஃப் கொடுப்பாங்க அந்த 7 வருஷத்தில். அப்போ ஜனங்களை தளர விடாமல், தள்ளாட விடாமல், கர்த்தர் வரும்பொழுது எதிர் நின்று அவரை வரவேற்கத்தக்கதாக, அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கூட்டத்தை ரகசியமாய் கிரியை செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்லுது, அந்த 7 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளில் அல்லது முதல் வாரத்தில் ஏதோ ஒரு நாள், நமக்கு தெரியாது, காலையாக இருக்கலாம், சாயந்தரமாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், திடீர்னு நீங்கள் உட்காந்து அப்படியே ஊழியம் நாளைக்கு அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு எக்கால சத்தம் கேட்கும் உங்கள் காதில். வசனத்தில் சொல்லு, ஒரு எக்கால சத்தம், நெடுந்துனியா. ஏன்னா நீங்கள் விளைஞ்சிட்டீங்க, விளைஞ்ச பிறகு நீ காணாமல் போகணும். அதுதான் இயற்கையினுடைய நியதி. கர்த்தர் உன்னை காணாமல் ஆக்கிடுவார். ஒரு எக்கால சத்தம் கேட்கும், நீண்ட நெடுந்துனியா. பக்கத்தில் யாரும் கேட்டாது, விளைஞ்சவனுக்கும் விதையாய் கனி கொடுத்தவனுக்கு தான் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே ஏதோ ஒரு சிலிர்ப்பு உண்டாகும், உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கிற மாதிரி. வெளியே வந்து மாடியில் வானத்தில் சத்தம் கேட்டுச்சுன்னு எட்டி பார்ப்பீங்க. வானத்தில் ஒரு அதிசய காட்சியை பார்ப்பீங்க. மரித்தவர்கள் எல்லாம் கீழே பூமியிலிருந்து கல்லறையிலிருந்து எழும்பி மேலே போய் கொண்டிருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். கல்லறைகள் திறக்கப்படும். எக்கால சத்தம் மரித்தவர்கள் காதுகளில் கேட்கும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. எல்லாரும் மறுபடியும் கர்த்தருக்குள் மரித்தவர்கள், எல்லாரும் இல்லை, கர்த்தருக்குள் மரித்த உண்மையான ஊழியக்காரர்கள் எழும்பி அப்படியே போவாங்க. நீங்கள் அப்படி அதிசய காட்சியை பார்த்து வானத்தை பார்க்கும் பொழுதே உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நீங்களும் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். மத்திய வானத்தில் இயேசு நிற்பார். இவ்விதமாக நாம் என்றென்றைக்கும் அவரோட கூட இருப்போம் என்று கர்த்தருடைய வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் விளைச்சலை கொடுத்துட்டீங்க, கர்த்தர் வருவார், உங்களை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். மத்திய வானத்தில் வந்து நிற்பார். இது 2வது வருகை அல்ல. வசனம் சொல்லுது, அவர் வானத்தில் வந்து நிற்பாராம், மத்திய வானத்தில். அப்போ நிறைய தூதர்கள் வருவாங்களாம் அவரோட. அந்த தூதர்கள் வந்திருக்க நேரத்தில் எக்காலத்தை ஊதுவாங்க. அந்த எக்கால சத்தம் காதில் கேட்ட உடனே நீங்கள் உயிர்த்து எழுந்த இயேசுவின் சரீரம் போல மாறிடுவீங்க. அங்கே இதுவரைக்கும் நம்ம யாரை ஹீரோவாக நினச்சி, யாருக்கு பாட்டு பாடி, யாரை ஆராதித்து, யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அவரை முகமுகமாய் பார்ப்போம். வானத்தில், மத்திய வானத்தில் அவரை தொட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இயேசு தான் நம்ம பாடினது, இந்த இயேசுவை தான் நம்ம எழுதினோம், இந்த இயேசுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இயேசுவை அப்படியே அரவணைத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை வாருங்கள் என்று சொல்லி தம் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போய் 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்திலே உங்களை கர்த்தர் பங்கு பெற வைப்பார். இதுதான் கர்த்தருடைய திட்டம், பிளான். பைபிளில் போட்டிருக்கு. நான் அடுத்த முறை சந்திக்கும் போது வசனத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு பிளான். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போவோம். 7 வருஷம். 7 வருஷம் என்பது ஒரு 7 நிமிஷம் மாதிரி, அல்லது ஒரு 7 மணி நேரம் மாதிரி சீக்கிரம் கடந்து போயிடும் பரலோகத்தில். கர்த்தர் சொல்லுவார், சரி இப்பொழுது நாம் மறுபடியும் பூமிக்கு இறங்கி போய் பூமியை நாம் பிடித்து கொள்ள போகிறோம் என்று சொல்லுவார். அப்போ இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்கள் இயேசுவோடு கூட மறுபடியும் திரும்பி வருவீங்க பூமியில். இந்த முறை அதுக்கு கீழே உங்களால் வந்து விளைவிக்கப்பட்ட சுவிசேஷகர்கள் இந்த 7 வருஷத்துலையும் அந்த எழுப்புதல் தீ அணைந்து விடாமல் ரகசியமாய் ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த எழுப்புதல் அணையாமல் வச்சிருப்பாங்க. ஒரு கூட்டம் பேர் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காத்திருப்பாங்க. அப்போ இயேசு இறங்கி வருவார். வானத்தில் நெடுந்துனியா எக்காலம் ஒலிக்கும். இந்த முறை அவருடைய வருகை பற்றி சொல்லுகிறது. இயேசு தாமே
பிரதான தூதரோடும் பரிசுத்தவான்களோடும் திரும்பி வருவார். முதல் முறை இயேசு தூதர்களோட வருவார்னு போட்டிருக்கோம். இரண்டாவது முறை இயேசு பரிசுத்தவான்களோட. யார் அந்த பரிசுத்தவான்கள்? இயேசு போகும்போது இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் திரும்பி வரீங்களே, நீங்களும் நானும் தான் அந்த பரிசுத்தவான்கள். கர்த்தருக்குள் மரித்து கர்த்தரோடு கூட எழும்பி போனாங்களே, நாம தான் மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பி வருவோம். இப்போ நம்ம யாரும் டச் பண்ண முடியாது. நம்ம சரீரம் மாறி இருக்கும். நம்ம தேவனுடைய வானத்துக்குரிய மேனியை தரித்திருப்போம். எல்லாம் இறங்கி வருவோம். சாத்தான் இயேசு வருகிற காலம் ஆகிவிட்டது, 7 வருஷம் முடிந்து விட்டது, இந்த இயேசுவோடு கூட யுத்தம் கலக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை பின்பற்றினவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு, அந்த முத்திரை வாங்கினவங்க, அவனுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவங்க, அவனுக்கு அடிமையாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வேதம் சொல்லுகிற அர்மகெதோன் என்ற இடத்துல, மெகிதோ என்ற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இஸ்ரேலில் இருக்கு, யுத்தம் கலப்பதற்கு ஒரு ஏற்ற இடம். அந்த இடத்துல தன்னுடைய படையை திரட்டி கொண்டு நிற்பான். இயேசுதானே வரட்டும், என் ஜனங்கள் முழுசு என்கிட்ட இருக்கிறாங்க மனிதர்கள். இயேசு வந்து யாரை ஆளுமை செய்ய போகிறார்? இந்த மனிதர்களை கொண்டும் என் கூட இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளை கொண்டும் விஞ்ஞானத்தை கொண்டும் இயேசுவினுடைய படைகளோடும் இராணுவங்களோடும் சண்டை போடுவோம் என்று சொல்லி எல்லாரையும் அந்த மெகிதோ பள்ளத்தாக்கிலே கூட்டி நிறுத்தி வச்சிருப்பான். நாம் எல்லாம் இறங்கி வருவோம். அப்ப இயேசு சொல்லுவார், என் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பூமியில உயிரோடு இருக்கிற மனிதர்கள், நம்மெல்லாம் மறுரூபமாக்கப்பட்ட பாத்திரங்கள். நம்மெல்லாம் இயேசு எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி வானத்துக்குரிய மேனி. ஆனால் இயேசுக்கு இப்போ யார் வேணா, பூமியில் இருக்கிற இப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சரீரம் கொண்டவர்கள் வேண்டும். அவங்கள தான் ஆளுமை செய்ய முடியும். என் பட்சத்தில் இருக்கிறவங்க யார் என்று கேட்பார். சாத்தான் சிரிப்பான், நான் தான் எல்லாருக்கும் அடையாளம் போட்டனே, எல்லாருக்கும் முத்திரை போட்டனே. இயேசு வந்து யாரை கூப்பிடுகிறார்? யாரோடு பேச முடியும்? யாரை ஆளுமை செய்ய முடியும்? அப்பத்தான் அவன் இப்படி முன்னால் இயேசுவை பார்த்துருப்பான், நான் பின்னால் இருந்து உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா என்று ஒரு பெரிய சத்தம் கேட்கும். இவர்களெல்லாம் யார் என்றால், உங்கள் மூலம் பிறப்பிக்கப்பட்ட சுவிசேஷகர்கள் மூலம் ரகசியமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஒரு கூட்டம் மனிதர்கள். இயேசு சொல்வார், எல்லாம் என் பக்கத்துல வாங்க. ஒரு நொடி பொழுதுல வெள்ளை கொடியை பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் இயேசுனுடைய எதிரணிக்கு வந்துருவாங்க. சாத்தானுக்கு தாங்க முடியாது. எப்படா நடந்துச்சு இது? அதை எழுப்பின சுவிசேஷகர்களும் அவர்கள் மூலம் எழும்பினவர்களும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு உட்படாம அவர்கள் எல்லாம் எதிர் திசையில் அவங்கள தான் ஆளுமை செய்ய போறாங்க. கர்த்தர் அவர்கள் வந்த உடனே ஒரு இமைப்பொழுதிலே தம்முடைய நாசியின் சுவாசத்தை கொண்டு சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் அவர் செயலற்றவர்களாகி பிடித்து கைகளிலே சங்கிலியை கட்டி அவர்களை பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி உள்ள வச்சிருவார். வசனம் தான் போட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆவது அதிகாரத்தில் படிங்க, 21 படிங்க. அப்படியே வரும்போது அவர்களை உள்ளே கொண்டு அடைச்சி வச்சுருவாங்க. எல்லாத்தையும், மனிதர்களாக இருக்கட்டும், அதிகாரிகள், ராஜாக்கள், அவருடைய சட்டத்திட்டத்தை கடைப்பிடிச்சவங்க எல்லாத்தையும் வச்சுருவாங்க. மீதி இருந்த ஜனங்கள் அந்த உபத்திரவ காலத்தில் உயிரோடு இருந்து இயேசுனுடைய வருகைக்காக அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள உங்கள் சுவிசேஷர்கள் மூலம் எழும்பின கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்களையெல்லாம் கர்த்தர் பூமியில் அங்காங்கே கொண்டு வந்து எல்லாரையும் வச்சு 1000 வருடம் அரசாளுமை செய்வார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நீங்களும் அவரோடு கூட ஆளுமை செய்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரோட பாடுபட்டால் அவரோட உயிர் தெழுவோம், நாம் அவரோட கூட ஆளுமையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில மரணத்தை இதுவரைக்கும் பார்க்காம எடுத்துக்கொள்ளவும் படாம பூமியில மிச்சமாய் காத்திருந்தவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க தான் கர்த்தர் ஆளுமை செய்ய போகிற குடிமக்கள். அது ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க. அவர்கள் தான் உங்கள் மூலம் பிறந்த இந்த சுவிசேஷகர்களால வழிநடத்தப்பட்டு இயேசுவினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவங்க. இவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டிப்பார். எப்படி தெரியுமா? இந்த 1000 வருஷத்துல ஒரு மரணம் கூட இருக்காது. ஆனா பிறப்பு இருக்கும், குழந்தைகள் பிறந்துகிட்டே இருப்பாங்க, மரணம் இருக்காது. அப்ப பாருங்க, இந்த 1000 வருடம் என்றால் இந்த வருஷத்துக்குள்ள பூமி முழுவதும் ஜனத்தால நிரப்பப்பட்டு கடற்கரை மணலத்தனையா ஜனங்கள் பெருகிடுவாங்களாம். வேதம் சொல்லுது 1000 வருஷம் முடிவிலே சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். சாத்தான் அப்ப தீவிரமாய் மறுபடி விடுதலை, ஏதோ ஒரு தேவனுடைய நீதியில் ஒன்று, அவன் விடுவிக்கப்பட்டு பூமியின் மேல கோபமாய் இறங்கி வருவான், ஏறி வருவான். ஏறி வந்து கடற்கரை மணலத்தினையும் 1000 வருஷத்துல பெருகின கூட்டம் இருக்கு பாருங்க. நம்ம மூலம் சந்திக்கப்பட்டதில் அப்புறம் பிறந்து 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 40 வருஷம் ஒரு தலைமுறை, அப்புறம் 1000 வருஷத்துக்கு எத்தனை தலைமுறைன்னு பார்த்துக்கங்க. அவ்வளோ தலைமுறை ஆட்கள் பூமியில மரணமே இல்லாமல் பெருகி இருப்பாங்க. அவர்கள் நடுவில் வந்து சாத்தான் தன்னுடைய மாய வித்தைகள் அதெல்லாம் காமிச்சு ஒரு கூட்டம் பேரை வஞ்சிச்சிருவான். அதில் ஒரு பெருங்கூட்டத்தை வஞ்சித்து அவர்களை திரட்டி கொண்டு மறுபடியும் இயேசுவை எதிர்ப்பதற்கு வருவான். அவருடைய சிங்காசனம் எருசலேமில் இருக்கும். அதான் கேபிட்டல் சிட்டி, மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறது.
அவருடைய ஆட்சி பீடம் அங்கே இருக்கும். அவரை மறுபடியும் எதிர்கொண்டு வருவான். இப்போ கர்த்தர் யுத்த களத்திலே சாத்தானையும் இந்த கடைசி ஒரு முறை வஞ்சிக்கப்பட்டு போன கூட்டம் இருக்காங்க பாருங்க, அவர்களையும் தன் நாசின் சுவாசத்தில் அழித்து நிரந்தரமாய் அவர்களை பாதாளத்தில் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலை தள்ளிடுவார். அப்போ சாத்தான் என்பவன் இனி கிடையவே கிடையாது. அவன் ஆண்டாண்டு காலமாக அது முடிஞ்ச உடனே கர்த்தர் இந்த பூமியை, புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கி இந்த பூமி அப்படியே பரலோகத்தோடு கொண்டு வந்து இணைச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ராஜாவாக இருப்பார், நாம் அதில் இருப்போம். இன்னைக்கு நமக்கு தெரியும், நம்ம இங்கே கை வச்சு அவருடைய சித்தத்தை கரெக்டாக நிறைவேற்றினா நம்முடைய ஜீவன் ஒரு நாளும் கெட்டு போகிறதில்லை. கொஞ்ச நாள் தான். உங்கள் மூலம் ஒரு சுவிசேஷ தலைமுறை பிறக்கும். நீங்கள் செய்கிற ஊழியத்திலிருந்து ஒரு சுவிசேஷ அந்த ரிவைவல் அது பிறக்கும். சுவிசேஷம் முதல்ல இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடணும். எழுப்புதல் பிறக்கும். அந்த எழுப்புதலில் சுவிசேஷங்கள் தலைமுறை பிறந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு உங்கள் மூலம் இவ்வளோ விளைச்சல் கர்த்தர் வச்சிருக்காருல்ல, அது வந்த உடனே கர்த்தர் உங்களை மறைந்து போக பண்ணி விடுவார். நாம இறங்கணும், நாம கனி கொடுக்கணும். கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலன் கொடுக்க மாட்டாது, அது நிலத்தில் விழுந்து செத்ததை ஆனால் அது பலன் கொடுக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை பேசுறார். கர்த்தருக்கு ஜீவனுள்ள ஊழியம் வேணும், எந்திரங்களின் ஊழியம் வேண்டாம். அவருக்கு ஜீவனுள்ள ஊழியம் வேணும், ஜீவனுள்ள ஆராதனை வேணும், ஜீவனுள்ள காணிக்கை வேணும். ஆபேல் கொடுத்த பலியிலே ஜீவன் இருந்தது, காயின் கொடுத்த பலியிலே ஜீவன் இல்லை. அதான் வித்தியாசம். ஒரு ஆராதனையிலே ஜீவன் இருந்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், ஜீவன் இல்லாவிட்டால் தள்ளி விடுவார். அது ஆராதனை மாதிரி தான் தெரியும், காணிக்க மாதிரி தான் தெரியும், அதுல உயிர் இல்லை. ஆனா ஆபேல் கொடுத்ததுல ஜீவனும் ஆவியும் இருந்தது, ஜீவன் இருந்தது. ஜீவனுள்ள காணிக்கை, ஜீவனுள்ள ஆராதனை, ஜீவனுள்ள பாட்டு, ஜீவனுள்ள ஊழியம், அதை செய்யத்தான் கர்த்தர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். அப்போ நம்ம இறங்கணும், நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம மூலம் தலைமுறை பிறக்கணும். இந்த உத்தரவாதம் பெருசு. நீங்கள் இல்லாமல் எழுப்புதல் வராது, எழுப்புதல் இல்லாமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் பிறக்க மாட்டாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக கர்த்தருடைய ரட்சிப்பையும் ராஜ்யத்தையும் சொல்லுகிற சுவிசேஷகர்கள் வேண்டும். அது இல்லாவிட்டால் அந்த எழுப்புதலில் ஜனங்கள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் கர்த்தர் எழுப்புதல் வரப்போகிறதுக்கு முன்னாலேயே வரப்போகிற எழுப்புதல் அணைந்து விடாமல் இருப்பதற்கு சுவிசேஷ தலைமுறை வேணும் தான் கர்த்தர் இன்னைக்கு தீவிரப்படுகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.